பிரதர், இந்த நேரத்தில் உங்கள் ஆதாரம் டிவியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். இந்த இயேசு அழைக்கிறார் ஊழியம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், சர்வதேச ஊழியம், ப்ரேயிங் ஃபார் த வேர்ல்ட், உலகத்துக்காக ஜெபிக்கிறோம். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் எழும்பினது அந்த ஊழியத்தின் மூலமாக தான். நிறைய ஊழியக்காரர்கள் எழும்பினதும் அந்த ஊழியத்தில், நிறைய ஊழியங்கள் இப்படி தான் செய்ய வேண்டும் என்று அடையாளமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஊழியமும் இயேசு அழைக்கிறார் ஊழியங்கள். மதிப்புக்குரிய அற்புதமான ஜப மனிதர், தேவ மனிதர், அன்பின் அப்போஸ்தலர், அவருக்கு தரிசனம் கொடுத்து அந்த ஊழியம் ஸ்டார்ட் ஆயிட்டு அவர் மரித்து விட்டார். அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா அன்பு அண்ணன் டாக்டர் பால் தினகரன் அந்த ஊழியத்தை, அவருக்கு நான் சொன்னது எங்களுடைய தமிழ்நாடு கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு சார்பாக எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை, அற்புத தீர்க்கதரிசி அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்குறேன். அற்புத தீர்க்கதரிசி, இதை தான் இனிமேல் ஹைலைட் பண்ணோம். ஆமாம், பொருந்தும். தேவ செய்தியாளர் டாக்டர் அற்புத தீர்க்கதரிசி டாக்டர் பால் தினகரன் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அவங்க கூட்டத்தில் பாருங்க பாருதார், டெல்லியில் கடந்த மாதம் டெல்லியில் அவ்வளோ பிரச்சனை. ஆனால் சட்டம், பெரிய போராட்டம், கூட்டமே நடத்தக்கூடாது. ஆமாம், தடைகள் இருக்குல்ல, தடைகள் ஆனால் நாங்கள் கண்ணீரோட ஜெபித்தோம், சர்ச்சில் போராடி ஜெபித்தோம். அந்த கூட்டம் தடை இல்லாமல் நடந்தது. வழக்கில் வென்று கூட்டத்தை நடத்தினார்கள். மோர் தென் 50,000 பீப்புள்ஸ், 50,000 பேர் மைதானத்தை நிரம்பி வழிய பண்ணி டெல்லி ஸ்தம்பித்தது. அங்கே தான் அற்புதம். அதற்குத்தான் லியோ நெல்சனுக்கு வெளிப்பட்டு அற்புத தீர்க்கதரிசி என்று சொன்னேன். டாக்டர் பால் தினகரன் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே முழு உலகத்திற்கு அற்புத தீர்க்கதரிசி. அவர் போகிற இடம் அற்புதம், அவர் ஜெபிக்கிற மனிதர்களுக்கு அற்புதம். அந்த அற்புதத்தின் கருவியாக அண்ணனை வைத்திருக்க அற்புதம் நடக்குது. அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் பிரதர். அவங்க பாருங்கள், எஜுகேஷன், காருண்யா யூனிவர்சிட்டி, 8000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ். எவ்வளோ குறை சொன்னான் அவன், இப்படி அப்படி எதுன்னு சொல்கிறான். எல்லாம் ஐடி ரைடுன்றான். ஐடி ரைடு இன்னைய வரைக்கும் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் டாக்டர் பால் தினகரன் அண்ணன் இன்கம் டேக்ஸ் ஆடிட்டிங் பர்ஃபெக்ட் நேர்மையா இருக்கு. யாராலையும் பண்ண முடியல. அதுதான் இப்போ என்னுடைய வருத்தம் என்னன்னா, ஐடி ரைடு வந்ததெல்லாம் நிறைய பேர் பேசினாங்க பாத்தீங்களா. சரி, நான் அதான் கேட்குறேன். ஆனா இப்போ ஜீரோன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க, அதை பேசவே இல்லை. வாழ்த்து சொல்லாம இப்போ நான் அண்ணனுக்கு வாழ்த்து சொல்றேன், பால் தினகரன் அண்ணனுக்கு உங்க டிவி சேனல் வழியா. அவரை தொட முடியலையேங்க. அவர் ராயனுக்குரியதை ராயனுக்கும், தேவனுக்குரியதை தேவன், அது ரெண்டுத்தையும் கரெக்டாக சொல்ல முடியும் பிரதர். காருண்யா யூனிவர்சிட்டி, இயேசு அழைக்கிறார் ஊழியங்கள், ஷீஷா தொண்டு நிறுவனங்கள் நீட்டாக நடக்குது. இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ நெகட்டிவ் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஒன்று சொல்லட்டுங்களா? பழமுள்ள மரத்திற்கு கல்லடி. இயேசு அழைக்கிறார்ல, அன்னையிலிருந்தே அங்கிள் இருந்த காலத்திலிருந்தே கல்லடி தான். கல் அடிச்சுனே தான் இருக்கிறாங்க. ஊழியம் மறைந்ததா? இன்னும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இன்னும் மெனி ப்ரேயர் டவர்ஸ், மோர் ப்ரேயர் டவர்ஸ் இந்த நேஷன், இந்த வேர்ல்டு. ஏகப்பட்ட ஜபகோபுரங்கள், ஏகப்பட்ட ஜப வீரர்கள், நிச்சயம் நிறைய கேம்ப்பு, க்ரூசேடு. ஆமாம், இந்த ஊழியத்தை யாராலும் அழிக்க முடியாது, மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. காரணம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியம். அந்த ஊழியத்தை பார்த்து இன்னைக்கு பல ஊழியங்கள் தமிழ்நாட்டிலே, சென்னையில், இந்தியாவிலே எழும்பி கொண்டிருக்கிறது. அவைகளில் ஒருவன் நானும் என்று சொல்லலாம். அந்த செய்தி, அவரை போல ஜெபிக்கிறோம், கண்ணீர் விட்டு மக்களுக்காக திறப்பில் மனதுருக்கம். அதே மனதுருக்கம் டாக்டர் பாலனன். எவ்வளோ மீட்டிங்ஸ், எவ்வளோ ஷெட்யூல். இன்றைக்கும் பாருங்கள், கவுன்சிலிங், ப்ரேயர் டவருக்கு நான் போகிறேங்க, பாரிஸில் போய் மீட்டிங் போகிறேன், அங்கே வானகரத்துக்கு போகிறேன், என்னை கூப்பிடுறாங்க. அவ்வளோ கூட்டம் ஓடி வருது. எப்படிங்க? ஒரு மனுஷன் அங்கே இருக்கார், ஆனால் அந்த ப்ரேயர் டவர்லாம் கூட்டம் ஏன் தேடி வராங்க அத்தனை மக்கள்? அங்கே தேவன் வெளிப்படுகிறார், தேவன் நாமம் வெளிப்படுகிறது. அண்ணனை பாருங்கள், நிறைய சபைகளுக்கு உதவி, ஒரு சபை கட்டுமான பணிக்கு உதவி. இதுதான் எனக்கு வருத்தம். அவங்க இவ்வளோ வாங்குறாங்க, எப்போ பார்த்தாலும் காசு, கனடா போகிறாங்க, இங்கே சொத்து சேர்க்குறாங்க, அங்கே சொத்து சேர்க்குறாங்க. அதான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி எத்தனையோ சபைகளுக்கு நான் சொல்கிறேன். அதான் இப்போ பாரு, புயல் காலத்தில் அவ்வளோ சர்ச்சு கட்டி கொடுத்தாங்க. அதெல்லாம் இருக்குது, சாட்சி இருக்குது. இத்தனை சாட்சி அண்ணனை குறித்து நான் கொடுக்குறதுனால அவர் சொல்லி நான் செய்கிறதில்ல. எனக்கே அந்த உணர்வு, சரி என்னடா அது, இவ்வளோ பெரிய ஆட்கள் இத்தனை ஊழியம் செய்கிறாங்க, ஆனால் சில பேருக்கு தெரியல, தெரியாதவன் தப்பாக பேசுகிறான். ஆனால் நம்ம பார்க்குறோமே, சில விஷயத்த கேட்குறோமே, அறிஞ்சு கொள்கிறோமே. அதனால தான் இப்போ நானே, எனக்கு பயங்கர ஆர்வம் வந்துச்சு அந்த ஊழியத்தின் மேலே. டெய்லி நாங்கள் ஜெபிக்கிறோம், வாரந்தோறும் ஜெபிக்கிறோம். அதனால் நல்ல ஊழியம், நல்ல ஏழைங்களுக்கு சப்போர்ட்டு, சீஷா மூலமாக பிள்ளைகளுக்கு படிப்பு, டியூஷன் சென்டரு,
அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டு, சின்ன சின்ன விதவைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்வாதாரம் நல்லதுங்க. அண்ணன் இன்னும் நல்லா இருக்கணும், நிறைய பண்றாங்க. அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், நிச்சயமா. இயேசு அழைக்கிற ஊழி இன்னும் ஆஸ்வதிக்கப்படும். அதே நேரத்துல பிரதர் சாமுவேல் தினகரனும் அதே மாதிரி சுமக்கிறாரு. பாருங்க, அவருக்கு அன்னைக்கு நான் சந்திக்கும் போது அவருக்கு பெரிய மகிழ்ச்சிங்க. அதே அந்த நோக்கத்தோட கூர்ந்து கவனிக்கிறார். ஆமா. அப்படியே அந்த டாக்டர் பால் தினகரனுடைய அண்ணனுடைய அபிஷேகம் டாக்டர் சாமுவேல் தினகரன் வைஸ் சேர்மன் அவர் மேலே இருக்கிறத பார்த்தேன். அப்படியே கூர்ந்து கவனிக்கிறார். யார் ஒருத்தர் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்காங்களோ அவங்க வேஸ்ட்டுங்க, லீடர்ஷிப் கிடையாது. அது யார் ஒருத்தர் கூர்ந்து கவனிக்கிறாங்களோ அவங்ககிட்ட தலைமைத்துவம் இருக்கு. ஐ நோ தட் டாக்டர் சாமுவேல் தினகரன் இடத்துல ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது. நிச்சயமா. கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம். நிச்சயமா நீங்க நானும் இன்னும் என் மூலம் 10 பேரும் இயேசு அழைக்கிற ஊழியத்துக்காக ஜெபிப்போம், சப்போர்ட் பண்ணுவோம், அவங்க கூட நிற்போம். அவங்கள கர்த்தர் பாதுகாக்கணும், அண்ணனையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் பாதுகாக்கணும். அவங்கள இன்னும் அவர்கள் மூலமாய் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று லியோ நெல்சன் ஆகிய நானும் இப்போ ஆதாரம் ஊழியங்களும் தமிழ்நாடு கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பும் துதிய சூக்கிய ஊழியங்களும் அண்ணனையும் குடும்பத்தையும் நிறைஞ்ச மனசோட ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ.